2010 கேள்வி காட்டப்பட்டுள்ள தடை வலையமைப்பின் ஏபி எனும் புள்ளிகளுக்கு குறுக்கே உள்ள சமவெளி தடை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த தடைகள் எல்லாம் இந்த ரெண்டு தடைகள் எல்லாமே சமாந்தரமா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு தடைகளையும் சுருக்கி நம்ம R/2 போடலாம். அப்ப R/2 சுருக்கி இப்படி நீங்க எல்லா தடைகளையும் சுருக்குனீங்கன்னா இந்த மாதிரி வடிவத்துல பெற்றுக்கொள்ளும். இப்ப இதுல பாருங்க, அவங்க சமவெளி தடை ஏபி என்ற இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையெல்லாம் சமவெளி தடை இருக்காங்க. அப்ப கரண்ட் இப்ப நம்ம அனுப்பினோம்டா அந்த கரண்ட் போய் இப்ப இதால போய் அந்த மூன்று கரண்டும் பிரிஞ்ச எல்லா கரண்டும் சேர்ந்து பீக்ல வரப்போகுது. ஆனா அதே இது இந்த ஏபி என்ற புள்ளி அவ்வளவுதையும் இதுல இருந்திருக்குமா இருந்தா, இந்த இடத்துல இருக்குமா இருந்தா, இந்த ஏபி என்ற அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலையும் நம்ம இந்த தடை காணக்குள்ள இது இப்போ ஒரு உயிர்ந்தன் பால சுட்டு மாதிரி இருக்க போகுது. இப்ப இதையும் கூட்டினீங்கன்னா 3R/2 வரும். இதையும் கூட்டினா 3R/2, இங்க R/2, இங்க R/2. அப்ப அந்த விகிதம் உயிர்ந்தன் பால சுட்டுக்கு அமையக்கூடிய அந்த விகிதமா இருக்கு. அப்ப R/2 இதுக்குள்ளால தடை ஓடி இருக்காது. அப்ப நீங்க உயிர்ந்தன் பாலம் தடை சுருக்கி காண்ற மாதிரி ஏபி இடையில சமான தடை கண்டுப்பீங்க. ஆனா இங்க இப்ப அப்படி நம்ம சமான தடை காணல. சரி, இப்ப இதுக்கு மேல் சமான தடை இது காண்றதுக்கு மேல் இன்னொரு விஷயத்தை பார்த்துருவோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சமான தடையில 2R என்ற ரெண்டு தடை இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அதை நம்ம சுருக்கி ஆர் தடைன்னு போடலாம். இப்ப அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல இப்ப ஆர் தடை இருக்கு தானே. இப்ப இந்த ஆர் தடையும் 2R தடையும் சுருக்கி நம்ம சமான தடை காண்றதுக்கு இந்த ஆர் தடை இருக்கிற இடத்துல 2R தடை ரெண்டு தரம் இருக்கிற மாதிரி இப்ப நம்ம யோசிக்கலாம். இப்ப இதுல 2R தடை இங்க ரெண்டு தரம் இருக்கு, நம்ம ரெண்டால பிரிச்சு போட்டு R2 போடுறோம். இப்ப இந்த ஆர் தடை இருக்கிற இடத்துல 2R தடை ரெண்டு தரம் இருக்கின்ற மாதிரி ஜோதிச்சோம்னா மொத்தமா நம்ம காண வேண்டிய சமான தடை காண வேண்டிய புள்ளிகளுக்கு இடையில 2R மொத்தம் 3 2R தடை இருக்கு. அப்ப நம்ம சமான தடை 2R/3 என்று சொல்லி வரும். சரிண்ணி, இப்ப அதே விஷயத்தை கொண்டு நீங்க இப்ப இதுக்குள்ளையும் செஞ்சீங்கன்னா இப்ப இந்த 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 ரெண்டு புள்ளியும் எடுத்து பாருங்க. இப்ப R/2 R/2 அவ்வளோதையும் கூட்டணும் சொல்லிச்சுன்னா R இந்த ஆரம் சேர்ந்து 2R வரும். இப்ப இந்த இடத்துல இவ்வளவுதையும் விளைவுலா சுருக்கணும்னா 2R வரும். இந்த R/2 இருக்கிற இடத்துல 2R தடை 4 தரம் இருக்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். அப்ப 2R தடை 4 தரம் இருக்குண்டா இப்ப 2R அந்த 4ஐயும் பட்டினீங்கன்னா R/2 திருப்பியும் வரும். அப்ப உங்களுக்கு பார்த்தாலும் அப்ப இங்க 2R தடை 4 தரம் இருக்குண்டா இந்த ரெண்டு புள்ளிகள் எடுக்கல இன்னொரு 2R தடையும் இருக்கு. அப்ப இந்த 2Rஐயும் இந்த தடையை நம்ம சுருக்கணும்னு சொல்லிச்சுன்னா 2R/5 இதுக்கு குறுக்கே இருக்கிற விளைவில் தடை வரப்போகுது. அப்ப இவ்வளவுத்தையும் நம்ம சுருக்கி மொத்தமா சுருக்கி எவ்வளவு போடலாம்? 2R/5 போடலாம். இப்ப போட்டா இந்த ஒரு R/2 தடை இருக்கு, இந்த ஒரு R/2, அப்புறம் இது இவ்வளவுலையும் சுருக்கி 2R/5 இருக்கு. அப்ப R/2ம் R/2ஐயும் கூட்டணும்னு சொல்லிச்சுன்னா R வரும். ஆரும் 2R/5ஐயும் கூட்டணும்னு சொல்லிச்சுன்னா 7R/5 வரும். அப்ப இதுக்குள்ள இருக்கிற மொத்த விளைவில் தடை 7R/5 வந்திருக்கு. இப்ப இந்த 7R/5 தடையும் இந்த R தடையும் இப்ப சமாந்தரமா இருக்கு. இப்ப இந்த R தடை இருக்கிற இடத்துல 7R தடை 7 தரம் இருக்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். அதே மாதிரி இந்த 7R/5 தடையும் 7R தடை 5 தரம் இருக்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். அப்ப மொத்தமா இந்த ஏபி என்ற புள்ளியை எடுத்து பார்த்தோம்டா இந்த R தடை இருக்கிற இடத்துல 7R தடை 7 தரமும், இந்த 7R/5 தடை இருக்கிற இடத்துல 7R தடை 5 தரமும் இருக்க போகுது. அப்ப 7 மொத்தம் 5 என்றா மொத்தம் 12 தரம் 7R தடை இவடத்தை இருக்கிற மாதிரி வரும். அப்ப ஏபிக்கு இடையில இருக்கிற விளைவில் தடை 7R/12 மூன்றாவது வரும். 2010 42வது கேள்வி, ஒரு சுருளினூடாக நேரம் T-உடன் காந்த பாயத்தின் மாறலை வரைவு காட்டுகின்றது. நேரம் T-உடன் ஒத்த தூண்டிய மின்னியக்க விசையின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்ப என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இப்ப இங்க பாருங்க, இந்த கிராஃப்ல இவங்க தந்திருக்கிற டைமுக்கும் காந்த பாயத்துக்கும் இடையிலான கிராஃப் தான் தந்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு காந்தப்பாய மாற்ற வீதம் மின்னியக்க விசை தரப்போகுது, தூண்டிய மின்னியக்க விசை தரும். அப்ப இந்த கிராஃப்ல படித்திறனை நம்ம மறைப்பெருமானத்தால பெருக்கிற நமக்கு மின்னியக்க விசையை தரப்போகுது. அப்ப இதை வச்சு கொண்டு பார்த்தோம்னா முதல் இந்த இவ்வளவு பகுதியிலையும் இங்க காந்தப்பாயம் ஸ்டார்ட்ல எவ்வளவு காந்தப்பாயம் இருக்கோ அதே காந்தப்பாயம் தான் தொடர்ந்தும் இருக்கு. அப்ப அதால காந்தப்பாயத்துல மாற்றம் இல்லை. அப்ப காந்தப்பாயத்துல மாற்றம் இல்லாதால இந்த இவ்வளவு பகுதியிலையும் மின்னியக்க விசை 0 இருக்கும். இன்னொரு ஜோதிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கிராஃப்ல படித்திறன் தானே மின்னியக்க விசை தரும். அப்ப இந்த இடத்துல படித்திறன் 0, அதால மின்னியக்க விசை 0 எடுக்கலாம். அப்ப முதல் பகுதியில மின்னியக்க விசை இருக்கக்கூடாது. அப்ப முதலாவது 2வது விடையும் வராது. நாங்க மின்னியக்க விசை இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இப்ப நம்ம 4வது விடையை எடுத்து பார்த்தோம்னா கடைசியா அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகும் மின்னியக்க விசை இருந்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
இப்ப இங்க வந்து பாருங்க இந்த கிராஃப்ல இங்க காந்தப்பாயம் வந்து தொடர்ந்து பிறகும் என்ன இது மாறாம தான் இருக்கு. அப்ப காந்தப்பாயம் மாறாம இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அங்க வந்து என்ன இல்லை, ஒரு மின்னியக்கு விசை வந்து தூண்டுபடலை. அப்ப இங்க கடைசியாவும் மின்னியக்கு விசை வந்து தூண்டுபடுற மாதிரி காட்டப்பட்டிருக்கிறாள். இந்த 4வது விடையும் வந்து இங்க வராது. சரி, இப்ப நம்ம அடுத்தது இப்ப நம்ம 3ம் 5ம் இந்த 2 விட மட்டும்தான் மிஞ்ச போகுது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவு பகுதியை வந்து கருதி பார்ப்போம். இப்ப ஸ்டார்ட்ல வந்து படித்திறன் 0 இருந்து போக போக படித்திறன் வந்து கூடிக்கொண்டு வருது. அப்ப நம்ம அந்த படித்திறனை காண்றது தொடர்லிக்கறி தான் காணுவோம். அப்ப உங்களுக்கு விளங்குது மறையில படித்திறன் கூடுதுண்டா இங்க மின்னியக்கு விசை வந்து நேர்ல வந்துருக்கும். பிறகு இந்த இவ்வளவு டைமையும் வந்து பாருங்க, இந்த இவ்வளவு டைம்லையும் இப்ப செகண்டுக்கு நமக்கு ரெகுலர் நேர்கோடா வந்திருக்கு. ஆனா இதே ஒரு மில்லி செகண்ட் மைக்ரோ செகண்ட்ல யோசிச்சு பார்த்தோம்னா அங்கேயும் காந்தப்பாய மாற்றம் இப்படி மாறின மாதிரி தான் உண்மையா இருந்திருக்கும். செகண்ட்லக்குனால சரி நேர்கோடு வார மாதிரி வருது. ஆனா இப்பயும் இந்த இவ்வளவு புள்ளிகளுக்கு இடையிலையும் காந்தப்பாயம் வந்து மாறிக்கொண்டே இருக்கு. அப்ப காந்தப்பாயம் இங்கேயும் அந்த ஒரு மில்லி செகண்ட் அப்படி டைம் இடைவெளிகளுக்குள்ள காந்தப்பாயம் வந்து மாறிக்கொண்டு இருக்கிறதால அப்பையும் கட்டாயம் வந்து மின்னியக்க விசை வந்து தூண்டுபட்டு கொண்டே இருக்கு. அப்ப மின்னியக்க விசை வந்து 0 இடையில வார என்ற மாதிரியான இந்த 3வது விடை வந்து வராது. அப்ப அதால இப்ப மிச்ச அவ்வளவு விடைகளை நம்ம விட்டனால 5வது விடைக்கு வந்து போகலாம். அப்ப இந்த கிராஃப் ஃபுல்லா இப்படி இதோட தொடர்புபட்டு வருதுன்ற பாப்போம். அப்ப உங்களுக்கு இது விளங்கிட்டு இங்க படித்திறன் 0 இருக்கிறால மின்னியக்க விசை 0 இருந்து புறவு படித்திறன் கூட கூட மின்னியக்க விசை வந்து உயர் மின்னியக்க விசை வருது. அப்ப தொடர்ந்தும் அப்படியே மின்னியக்க விசை கூட இருந்து பிறகு வந்து இங்கால இந்த துண்டு கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா இங்க படித்திறன் கூட இருக்கு, புறவு போக போக படித்திறன் குறைஞ்சு கொண்டு வந்து 0 ஆகுது. அப்ப மின்னியக்க விசை இப்பயும் கிராஃப்ல மறைப்படித்திறன் தானே வரப்போகுது. அப்ப மறைப்படித்திறன் வாரால தூண்டப்பட்ட மின்னியக்க விசை திருப்பி பிளஸ்ல இருந்து கொண்டிருக்கும். அப்ப அதால இப்ப உயர் மின்னியக்க விசையில இருந்து அப்படியே குறைஞ்சு வந்து திருப்பி இங்க படித்திறன் 0 ஆகல, இங்க மின்னியக்க விசையும் 0 ஆகிற மாதிரி 5வது விட வந்து 2010 43வது கேள்வி. ஏசிக்கும் பிடிக்கும் குறுக்கே வோல்ட்டளவு முதல் வியினால் காணப்படும் கலித தடைகள் பயன்பாடு தடைகள் முறையே என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இப்ப இந்த முதல் வியினால் காணப்படும் சொல்லிச்சுன்னா இப்ப ஒரு முதல் வி அழுத்தவரோட ஒரு முதலை கொண்டு வந்து நம்ம இதுல இணைச்சோம்டா அதால காணப்படுறா உணரப்படுற இந்த பயன்பாடு தடை என்னன்றா கேட்காங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இது ஒரு வீந்தன் பால சுற்றுன்றால இந்த 6 தடைக்குள்ள வந்து கரண்ட் வந்து போவாது. அப்ப நம்ம தடையா இந்த 2R சேர்த்தோம்டா இவ்வளோத்தையும் சேர்த்தோம்டா 2R, இவ்வளோத்தையும் சேர்த்தா 2R, அப்ப அவ்வளோத்தையும் சொல்லணும் R2 வரும். அப்ப ஏசிக்கு இடையிலான தடை R2 வரணும். அப்ப முதலாவது 3வது விட வராது, 2 4 5 அதுல ஏதோ ஒன்றா வரப்போகுது. இப்ப அதுலயும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப இங்க இந்த பிடிக்கு இடையில அடுத்து அந்த முதல் பியை கொண்டு வந்து இணைச்ச உடனே இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு இது ஒரு வீந்தன் பால சுத்தி இருக்கிறால பியும் டியும் வந்து சம அழுத்தமா இருக்குமன்றது உங்களுக்கு விளங்குது. இப்ப இவங்க இப்ப இந்த முதல் வியினால் ஏன் கேட்காங்கடா ஒரு முதல் பியை நம்ம இதுல கொண்டு வந்து இணைச்சோம்னு சொல்லிச்சுன்னா இங்க இது இப்ப ஒரு சம அழுத்த புள்ளிகளா தானே இருக்கு. அப்ப சம அழுத்த புள்ளிகளா இருக்கிறால இந்த பாதை வந்து இப்ப ஒரு மின்னோட்டம் மூடாத பாதை. அப்ப இது கிட்டத்தட்ட அந்த முதல் வியால எப்படி உணரப்படும்னா ஒரு மின்னோட்ட மோடல்னு சொல்லிச்சுன்னா முடிவிலி தடையா தான் வந்து உணரப்படும். அப்ப நம்ம இந்த அப்ப இங்க இருக்கிற பூச்சிய தடையன் எடுக்கல, என்னப்ப பூச்சிய தடையன் எடுத்திருந்தோம்னு சொல்லி சொன்னா இப்ப அதுக்குள்ளால மின்னோட்டம் ஓடுற மாதிரி வந்துருக்கு. அந்த முதல் வியால மின்னோட்டம் ஓடுற மாதிரி உணரப்பட்ட மாதிரி வந்துருக்கு. இப்ப அந்த முதல் விய கொண்டு இதுல வந்து இணைச்சானே மின்னோட்டம் ஓடாத மாதிரி தானே காட்ட போகுது. அப்ப அதால அது வந்து முடிவிலி தடை மாதிரி நம்ம கருதி கொள்ளலாம். அதுலயும் வந்து பாருங்க இப்ப முதல் வியால உணரப்படும் இப்ப சொல்லாம விட்டுருந்தா ஏசிக்கு குறுக்கே இருக்கிற தடை வந்து சரி அது 6 நம்பரும். என்னண்டா நம்ம அது விந்தன் பாலை சுட்டு மாதிரி இருக்கிறால சுருக்கி போட்டு நம்ம பார்த்தோம்னா 6 வரும். ஆனா அதே இது இப்ப பிடிக்கு இடையில இருக்கிற தடையை நம்ம அப்படி அந்த முதல் வியினால் உணரப்படும் என்ற விஷயம் சொல்லாம கேட்கல. ஏண்டா இப்ப அது ரெண்டையும் கொண்டு வந்து சமாளித்தமா இருக்கிறாள் அதை கொண்டு வந்து நம்ம இப்படி கொண்டு வந்து ஒட்டலாம். அப்ப ஒட்டினப்ப இதுக்கு இடையில வந்து தடை இருக்கா இல்லையா ரெண்டு நம்மளால சாதாரணமா சொல்லலாதானே. அப்ப அதாலதானே அவங்க இதுல அந்த முதல் வியால வந்து உணரப்படுற என்னன்னு சொல்லி கேட்டு இந்த கேள்வி வந்து போகுது. அப்ப இந்த கேள்விக்கு வந்து விட வந்து 5வது விட பொருத்தமான விடையா இருக்கு. 2010 44வது கேள்வி. காணப்படும் சுற்றில் டி ஆனது ஒரு சிலிக்கன் இருவாயையும் வி ஆனது ஒரு மாறும் வோல்ட்டளவை கொடுக்கும் வோல்ட்டளவு முதலும் ஆகும். பின்வரும் வலைகளில் எது வியுடன் ஐயின் மாறலை வந்து மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கிறேன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதுல வந்து பாருங்க இங்க இப்ப நம்ம இந்த வீர அழுத்த வருவாட 0ல இருந்து அதிகரிச்சு கொண்டு வரோம். 0ல இருந்து 0.1 0.2 0.3 வரக்குள்ள உங்களுக்கு தெரியும் சிலிக்கன் இருவாயிட முன்முகக்கோடல் வோல்ட்டளவு வந்து 0.7 வரப்போகுது.
அப்ப 0.7 வார வரைக்கும் இந்த நம்ம அதிகரிக்கிற அழுத்த வேறுபாட்டுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் வந்து மெயினா இதுக்குள்ளான உடம்பு ஏண்டா இப்ப அது முன்மோக்கோடல அதை அடையாத வரைக்கும் இப்ப தடை வந்து கிலோ ஓம்ல இருக்கு. அப்படி இல்லாட்டி இப்ப நம்ம அந்த 100 ஓமோட ஒப்பிடக்குள்ள இல்லாட்டி இதை ஒரு முடிவெளி தடை மாதிரி நம்ம இப்ப யோசிக்கலாம் முன்மோக்கோடல் இல்லாத நிலைமையில். அப்ப வார கரண்ட் எல்லாம் மெயினா இதுக்குள்ளலாம் போகுதுன்னு எடுத்தோம்டா அப்படி எடுத்தா இப்ப அழுத்த வேறுபாடை நீங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி கொண்டு போகும் இந்த தடம் மாறலானே அதனால மின்னோட்டம் வந்து கூடி கொண்டு போகும். அப்ப அழுத்த வேறுபாட்டை கூட்ட கூட்ட மின்னோட்டம் கூடி வர மாதிரியான விடைகள் 1, 2, 4, 5 அதுக்கெல்லாம் இருக்கு. வேற இந்த 3 விட வராது. ஏன்னா இங்க சில அழுத்த வேறுபாட்டுக்கு மின்னோட்டம் 0 பண்ண மாதிரி காட்டிக்காங்க. அப்ப அதுவும் வராது. இப்ப அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கூட்டி கூட்டி வந்து 0.6 0.7 வந்ததுக்கு பிறகு இந்த இந்த சிலிக்கன் இருவாயு வந்து முன்மோக்கோடல் அடைஞ்சது. அப்படி முன்மோக்கோடல் அடைஞ்சதுக்கு பிறகு இப்ப கரண்ட் வந்து அதுக்குள்ளால போக தொடங்கினதுக்கு பிறகு இனி வரப்போற அங்கால வரப்போற கிராஃப் எப்படி வரும்னு சொல்லிச்சுன்னா ஒரு சிலிக்கன் இருவாயிட ஐவி சிறப்பியல் வலைக்கு ஏற்ற மாதிரி வரும். அப்ப அதுல உங்களுக்கு தெரியும் இதுல முன்மோக்கோடல் வோல்ட் அளவு 0.7 சொல்லிச்சுன்னா அந்த 1 வோல்ட்டுக்கு முதலே வந்து என்ன நினைச்சிடணும் அந்த அதிகரிக்கிற மாதிரி வரணும். அப்ப 5வது விட மாதிரி 1 வோல்ட்டுக்கு கிட்ட போற மாதிரி அது வந்து வராது. அப்ப அதால இதுக்கு பொருத்தமான விட வந்து 2வது விடையா இருக்கு. 2010 45வது உருவில் காணப்படுகின்றவாறு ஆழமான பாத்திரம் ஒன்றின் உள்ளே இருக்கும் கலக்காத இரு திரவ நிரல்களின் ஊடாக ஒரு சிறிய கோளம் விழுகின்றது. N1 நீட்டா1 நீட்டா2 என்பன இரு திரவங்களின் பிசுக்குமைகளும் V1 V2 என்பன கோளத்தின் முறையே ஒத்த முடிவு வேகங்களும் எனின் என்று சொல்லி கேட்டுருக்காங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப இந்த கோளத்துல முடிவு வேகம் இப்படி அடையும் பார்ப்போம். இப்ப இந்த கோளத்தை நம்ம கீழுக்கு போட்டோன்னே அதுல பெரிய ஒரு நிறைவிசை ஒன்று தாக்கும். அப்ப இந்த நிறைவிசைய அந்த திரவத்தால உருவாக்கப்படுற மேலுதைப்பும் பிறகு அந்த திரவத்தால இந்த கோளத்தின் மீது தாக்குற பிசுக்குமை விசையும் சேர்ந்து இந்த எம்ஜியை சமப்படுத்தக்குள்ள அந்த கோளம் வந்து முடிவு அடையும். அப்ப இதர சமநிலைக்கு எம்ஜி சமன் U பிளஸ் எஃப் நீட்டான்னு சொல்லி போட்டீங்கன்னா இவ்வளவுத்தையும் சுருக்கி நீட்டாக்கும் வீக்குமான கோவையை வந்து இப்படி வந்து நம்ம எழுதலாம். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்கணும் இந்த கோளத்துல ஆரையோ இல்ல தாக்கப்படுற நிறைவிசையோ மாறப்படும். அப்ப இங்க மேலுதைப்பு மாற மாற இந்த நீட்டா இன்டு வீட பெருக்கும் அதுக்கேற்ற மாதிரி மாறப்படும். அப்ப உங்களுக்கு இப்ப அவங்க தந்தது இந்த அந்த 2வது திரவம் வந்து கீழையும் 1வது திரவம் வந்து மேலேயும் இருக்கிற மாதிரி தந்திருக்காங்க. அப்ப அதை வச்சு கொண்டு நம்ம என்னத்தை விளங்கி கொள்ளலாம்னு சொல்லிச்சோன்னா மேல இருக்கிற 1வது திரவத்தை விட 2வது திரவத்திர அடர்த்தி வந்து அதிகமா இருக்கும்ன்ற விளங்கிக்கலாம். அப்ப ஒரு மேலுதைப்புக்கான கோவை வந்து V ρg தானே. அப்ப அதுல அந்த அந்த இடம்பெயர்க்கப்படுற கனவளவு 2 டைம்லையும் ஒரே கோலம் தான் வரப்போகுது. அப்ப 2 திரவத்துக்குள்ளேயும் இடம்பெயர்க்கப்படுற கனவளவு சமனா தான் இருக்க போகுது. அப்ப இந்த அடர்த்தி மாறதாலதான் மேலுதைப்பு வந்து மாறப்போகுது. அப்ப அதை வச்சு கொண்டு நம்ம பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா 1வது திரவத்தை விட 2வது திரவத்துல மேலுதைப்பு வந்து கூடுறதால இந்த விளை இந்த 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 நீட்டாக்கும் வீக்கும் இடையிலான இந்த பின்னத்துல வந்து ஒரு குறைவை வந்து ஏற்படுது. அப்ப நீட்டா இன்டு வி அப்ப 2வது திரவத்துல நீட்டா இன்டு அந்த வீட பெருக்கம் வந்து 1வது திரவத்திலையும் விட எப்படி இருக்க போகுது குறைவா வந்துடும். இதை அதிகரிக்க இந்த அவ்வளவுலையும் குறை வந்து இந்த பெருக்கம் வந்து குறையும். அப்ப இதுக்கு பொருத்தமான விட வந்து 2வது விடையா வந்து இருக்கு. 2010 46வது ஏபி என்பன முறையே R/R/2 ஆரைகளை கொண்ட இரு கடத்தும் கோளங்களாகும். இக்கோளங்கள் ஒவ்வொன்றும் ஏற்றம் பிளஸ் கியூவை காவுகின்றன. இரு கோளங்களும் உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு தூரம் டி வந்து அந்த ஆரை விட கடும் பெரிது என்று தந்திருக்காங்க. ஆரையினால் வேறாக்கப்படும் போது புள்ளி பியில் உள்ள மின்னழுத்தம் V0 ஆகும். இவ்விரு கோளங்களும் ஒரு மிக மெல்லிய உலோக கம்பியினால் தொடுக்கப்படும் போது பியில் உள்ள மின்னழுத்தம் என்று சொல்லி கேட்டுருங்க. அப்போ வந்து பாருங்க ஏற்கனவே இந்த கோளம் ஒவ்வொன்றிலையும் கியூ ஏற்றத்தால ஏற்றி வச்சிருக்காங்க. அப்ப அதால அந்த புள்ளி பியில ஏற்படுத்தப்படுற மின்னழுத்தம் வந்து V0 சொல்லி ஆரம்ப பெருமானம் தந்திருக்காங்க. இப்ப அதுல ஒரு தரவு தந்தவங்க டி ஆரை விட கடும் பெறுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு கோளம் இங்க இருக்குன்னு சொல்லிச்சுன்னா இன்னொரு கோளம் அதை விட நல்லா தள்ளி இருக்குன்னு எடுக்கணும். ஏண்டா இப்ப ரெண்டும் கிட்ட கிட்ட இருக்குன்னு நம்ம எடுத்தோம்னு சொல்லிச்சோன்னா என்ன பிரச்சனை வரும்டா இதுல இருக்கிற ஏற்றத்தால இங்கால இருக்கிற ஏற்றத்தை வந்து இப்ப ஒரு தள்ளிய விசை ஒன்று ஏற்படுத்தி இங்கால கொஞ்சம் குறையேற்றவும் இங்கால கொஞ்சம் கூட ஏற்றவும் நிற்கப்பாகும். அப்ப இந்த கோளம் ஃபுல்லா ஏற்றம் வந்து சீரா பெரம்பி இருக்காது. அப்ப அதால அந்த ஏற்றம் அவ்வளவு மையத்துல செறிஞ்சிருக்கிற மாதிரி நம்ம யோசிச்சு அந்த அவ்வளவு ஏற்றங்களாலையும் இந்த இடத்துல இவ்வளவு மின்னழுத்தம் உருவாக்கப்படும் என்ற மாதிரி நம்ம அப்படி நம்ம யோசிக்கலாமே இருக்கு. அப்ப அந்த இதை வந்து தவிர்க்கணும் என்று போட்டுதான் ஆரையும் விட இந்த டி என்ற தூரம் வந்து கடும் பெரிய தூரமா இருக்கும் என்ற மாதிரி அவங்க தந்திருக்காங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு கோளத்தாலையும்
அந்த ஒவ்வொரு கோலத்திலையும் இருக்கிற ஏற்றம் மையத்துல இருக்கிற மாதிரி எடுத்து நம்ம ஜோதிச்சு கொண்டு அந்த ஏற்றங்களால இந்த புள்ளி பியில உருவாக்கப்படுற மின் அழுத்தம் ஆரம்பத்துல என்னன்ற பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்ப இந்த கோலத்துக்கு கோவ போட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்ப அதுல மையத்துல இருந்தா இந்த d/2 தூரம் தந்திருக்காங்க. அப்போ ஒன்னிங்கள் 4πε0 இன்டு d/2 போட்டுது பிறகு q போட்டிருப்பீங்க. பிறகு அதோட இந்த கோலத்தால ஏற்படுத்தப்படுறதுக்கு என்ன செஞ்சிருப்பீங்க அதே மாதிரி q இங்கில் 4πε0 இன்டு d/2 போட்டிருப்பீங்க. அப்ப இது ரெண்டையும் நம்ம பொதுவாக எடுத்து போட்டு q இன்டு q ரெண்டு qவையும் வந்து கூட்டி எழுதலாம். அப்ப மொத்தம் 2q சொல்லி வரப்போகுது. அப்ப இதான் ஆரம்பத்துல இருந்து மின் அழுத்தமா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் உலோக கம்பியால இணைச்ச உடனே இங்க இந்த உலோகத்துல இருந்து அந்த உலோகத்துக்கு என்ன நடக்க போகுது ஏற்ற பாய்ச்சல் வந்து நடக்கும். அப்ப இந்த ஏற்ற பாய்ச்சல் வந்து நடந்தாலும் ஆரம்பத்துல தொகுதியில 2q ஏற்றம் இருந்துச்சுன்னா இப்ப இறுதியாவும் தொகுதியில இருக்க வேண்டிய மொத்த ஏற்றத்திற அளவு வந்து 2q தான் வந்து இருக்க போகுது. இப்ப நம்ம என்ன பண்ணா நமக்கு ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு ஏற்றம் இருக்க போகுதுன்னு தெரியும். அப்ப அது அதுல கொள்ளளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிடும். இப்ப வந்து பாருங்க இதுல Q1 ஏற்றவும் இதுல Q2 ஏற்றவும் இருக்குன்னு எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா இந்த Q1 ஏற்றத்தால இப்ப இதுல ஏற்படுத்தப்படுற மின்னழுத்தம் வந்து Q1 இங்குள் 4πε0 இன்டு d/2 வரும். அதே மாதிரி இந்த கோலத்தால இதுல ஏற்படுத்தப்படுற மின்னழுத்தம்ன்றது Q/2 இங்குள் 4πε0 இன்டு d/2 சொல்லி வரும். இப்ப இதுல இருந்து 4πε0 d/2 எடுத்தா Q1 பிளஸ் Q2 என்ற கூட்டுத்தொகை வந்து வரும். அப்ப இந்த ஏற்றக்காப்பு விதிக்கமே உங்களுக்கு விளங்குது Q1 பிளஸ் Q2 திருப்பியும் என்ன வந்துடும் 2Q வாரதால இப்பயும் திருப்பியும் எப்படி வரப்போகுது ஆரம்பத்துல இந்த புள்ளி பியில இருந்த மின்னழுத்தமும் இப்ப இருக்கிற மின்னழுத்தமும் எப்படி வரும் சமனான பெருமானம் முடியாது. பதிலால 46வது கேள்விக்கு 4வது விட வந்து வரும். 2010 47வது கேள்வி ஒரு மின்னேற்றத்தை கொண்ட துணிக்கை ஒன்று ஒரு சீரான காந்தப்புலத்தின் செல்வாக்கின் கீழ் வட்டப்பாதை வழியே செல்லுங்கள். பின்வரும் கூற்றுக்களை கருதுக. துணிக்கையின் வேகத்தின் திசையானது எப்போதும் காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தாகும் சொல்லப்படும். அப்ப சரி இப்ப நீங்க ஜோதிச்சு பாத்தீங்கன்னா இந்த -q ஏற்றமுடைய துணிக்கை இப்ப b என்ற வேகத்தோட இப்ப இப்படி இயங்க இருந்தா காந்தப்புலம் இப்ப இப்படி இருக்கும். அப்ப ஏற்றம் மேல் நோக்கி இயங்க இருந்தா மின்னோட்டம் வந்து கீழ் நோக்கி வரும். அப்ப அதுல தாக்குற விசை வந்து இப்படி வரும். அப்ப அந்த வேகத்திற திசை வந்து காந்தப்புலத்திற திசைக்கு வந்து இப்படி செங்குத்தா இருக்கும். அப்ப இது இப்ப நம்ம சைட்டா வந்து பாத்துக்கணும்னு சொல்லிச்சுன்னா b இப்படி இருக்கு b வந்து மேல் நோக்கி வர மாதிரி வரும். அப்ப காந்தப்புலத்துக்கு செங்குத்தான் அந்த வேகம் இருக்கிற மாதிரி வந்து வரப்போ அப்ப a கூற்று வந்து சரி. அப்ப a கூற்று சரி என்று சொல்லி சொன்னா முதலாவது விட வரலாம், மூன்றாவது வரலாம், ரெண்டாவது விட வந்து வராது. அப்ப நம்ம அதை மட்டும் வெட்டலாம். இப்ப அடுத்து b பார்ப்போம். துணிக்கை ஒரு சுற்றலுக்கு எடுக்கும் நேரம் வட்டப்பாதையின் ஆரையை சாராததாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பாருங்க துணிக்கையர் ஒரு சுற்றலுக்கு எடுக்கிற நேரத்தை வந்து இப்போ காணும். இப்ப உங்களுக்கு ஆரைக்கு கோவ தெரியும், எம்பி இங்கள் பிக்கு தெரியும். எம்பிக்கு பதிலாக நம்ம உந்தம் பின்னு போடலாம். அது இருக்கு. இப்ப ஒரு வட்டப்பாதையில சுற்றல் காலம்ன்றது அதுல வட்டத்துல ஆரைய அதுல தொடலி வேகம் பியால பிரிக்கிறதுக்கு வந்து சமனா இருக்கு. இப்ப இதுல வந்து பாருங்க இந்த ஆரைக்கு பதிலா எம்பி இங்கிள் பிக்யூவை கொண்டு வந்து போட்டோம்னு சொல்லி சொன்னா இதுல கடைசியா எல்லாம் சுருக்கப்பட்டு 2πm இங்கிள் பிக்யூ என்ற இந்த சமன்பாடு வந்து வரும். அப்ப இந்த சமன்பாடு இப்ப அலைவு காலத்துக்கு இப்படி ஒரு சமன்பாடு வரும். இப்ப இந்த சமன்பாடுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வட்டப்பாதையினுடைய ஆரையும் இருக்காது, அதுல வேகமும் வந்து இருக்காது. அப்ப அதுல இருந்து நமக்கு விளங்கணும் இதுல இந்த சுற்றல் காலம் என்றது வந்து அதுல வட்டப்பாதையின் ஆரையிலையோ வேகத்தில என்ன இருக்கும் சாராதா இருக்கும். அப்ப பி கூட்டு வந்து சரியா இருக்கும். அப்ப பி கூட்டு சரியான்னு சொல்லி சொன்னால 4வது விடையும் பெறாது. அடுத்தது மூன்றாவது அப்ப முதலாவது விடையும் பெறாது, மூன்றாவது பிள்ளாடி 5வது விட வரலாம். இப்ப அதுல பார்ப்போம் துணிக்கையின் கதி அதன் திணிவு ஏற்றம் எனும் விகிதத்துக்கு நேர்விகித சமனாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தெரியும் ஆர் சமன் எம்பி இங்கள் பிக்கு வேண்டா ஏற்றத்திங்கள் திணிவு விகிதம் E/m விகிதம் இப்ப நீங்க கெமிஸ்ட்ரியிலையும் படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த E/m விகிதம் தான் வந்து பாத்தீங்கன்னா வேகத்துக்கு நேர்விகித சமனாகும். எப்பண்டா காந்தப்புல வலிமையும் அந்த வட்டப்பாதையோட ஆரை மாறாம இருக்கிற நேரம் திணிவின்கள் ஒரு ஏற்றத்தின்கள் திணிவு விகிதம் வந்து வேகத்துக்கு நேர்விகித சமனாகும். ஆனா இங்க அவங்க சொல்லியிருக்கிற என்னது திணிவின்கள் ஏற்றம் விகிதத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கூற்று சி கூற்று வந்து பிழையா இருக்கும். அப்ப சரியான விட வந்து ஏபி 3வது விடையா இருக்கு. 2010 48வது கேள்வி. PQRS என்பன ஒவ்வொன்றும் பரப்பளவு A உடைய 4 சமாந்தர கடத்தும் தட்டுகளாகும். PS ஆகியன நிலைத்த தட்டுகளாகும். உருவில் காணப்படுகின்றவாறு Q, R ஆகிய இரு தட்டுகளும் மேலேயும் கீழேயும் ஒருமிக்க அசைக்கத்தக்கவாறு ஒரு விரைத்த கடத்தியினால் தொடுக்கப்பட்டுள்ளன. தொகுதியின் சமான கொள்ளளவு என்னன்னு சொல்லி கேட்கணும்.
இப்ப இந்த கேள்வி செய்யறதுக்கு முதல் நம்ம இன்னொரு கன்செப்ட் ஒன்று பார்த்துரும். உதாரணத்துக்கு ஒரு ஏ பரப்பு அலித பரப்பு இருக்கிற ஒரு சமாந்தர தட்டு கொள்ளளவில எப்சலன் நோட், அதாவது இப்போ ஒரு வழி மட்டும் இருக்கு, இதுல ஊடகமா வழி மட்டும் இருக்கு, இதுல இடைவெளி 3D இருந்ததுன்னா இதர சமான கொள்ளளவு வந்து எப்சலன் நோட் ஏ இங்குள் 3D சொல்லி நீங்க எழுதுவீங்க. இப்ப இப்ப இந்த 3D இந்த இடைவெளி இருக்கிற இந்த சமாந்தர தட்டு கொள்ளளவுக்கு இடையில 2 உலோகத்தாட கொண்டு வந்து இதை டிடி இடைவெளியா பிரிக்கிற மாதிரி கொண்டு வந்து வைக்கலாம். இப்ப இப்படி வச்சா இந்த ஒரு பகுதியையும் இந்த 3 பகுதியையும் நம்ம தனித்தனி கொள்ளளவமா கருதலாம். ஆனா திருப்பியும் இதுல தொகுதிர கொள்ளளவம் என்னவா தான் வரணும் பாத்தீங்கன்னா அந்த சியா தான் வரணும். அதே எப்சலனுடைய 3D என்ற மாதிரி தான் வரணும். இப்ப நம்ம அதை வந்து பார்ப்போம். இப்ப இந்த சி டேஷுக்குரிய கோவை என்ன வரும், எப்சலனோட் அதை இருக்க போது பரப்பு வந்து ஏ, பிறகு வந்து இடைவெளி வந்து டி. அப்ப எப்சலனோட் ஏ ஓவர் டி என்று எழுதலாம். இந்த எப்சலனோட் ஏ ஓவர் டியை வந்து இப்ப நம்ம இந்த 3 கொண்டு இதால பெருக்கணும்னு சொல்லிச்சுன்னா 3C அண்ட் இதை நம்ம சொல்லலாமா சொல்லலாம் தானே. இந்த சி டேஷ் வந்து நம்ம 3C அண்டு அந்த ஆரம்ப தொகுதியில கொள்ளளவும் சார்பா 3C சொல்லலாம். இப்ப இங்க வந்து பாருங்க, இப்ப ஏற்கனவே வந்து டியா இருந்தது, இப்ப நம்ம இடைவெளியை பிரிச்சு இடைவெளியை 3 மடங்கால குறைக்க கொள்ளளவும் 3C மாறிக்கன்னு சொல்லிச்சுன்னா இப்ப இது கிட்டத்தட்ட வந்து ஒரு தொடர்நிலை இணைப்பு மாதிரி தான் இருக்கு. அப்ப திருப்பியும் 3C என்றத சுருக்குனீங்கன்னா திருப்பியும் சி வந்து வரும். இப்பயும் பாருங்க 3C ஆயிருக்கு. இப்ப நம்ம தொடர்நிலைன்னு சொல்லிச்சுன்னா இப்படிதான் நம்ம அந்த சமான கொள்ளளவும் வந்து எழுதுவோம். அப்ப இந்த தொகுதிர கொள்ளளவும் C2 எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா அந்த C2 சமன் சி டேஷ் இங்கிள் 3 என்று வரும். அப்ப சி டேஷுக்கு பேரா 3C கொண்டு போட்டோம்னா 3 மட்டுப்பட்டு திருப்பியும் ஆரம்ப தொகுதிர கொள்ளளவும் சி வந்து இருக்க போகுது. இப்ப இதுல வந்து பாருங்க, இப்ப இந்த 2 தட்டையும் வந்து நான் ஒரு விரைத்த உலோக கடத்தி ஒன்றால இணைக்கும். இப்ப இப்படி இணைச்சது என்னண்டா இதுக்கு இடையில ஏற்றம் நிற்காது. ஏற்றம் எல்லாம் இந்த தட்டுக்கு இங்கால பக்கம், இந்த தட்டுக்கு இங்கால பக்கம் நிற்கும். இந்த 2 தட்டும் வந்து சம அழுத்தமா வந்து மாறிடும். இப்ப அது ரெண்டும் சம அழுத்தமா மாறிதுன்னு சொல்லி சொன்னா இப்ப சம அழுத்தமா அது மாறினதுக்கு பிறகு நீங்க இன்னொரு விஷயத்த ஜோதிச்சு பாருங்க. இப்ப இந்த கொள்ளளவும் இப்ப கிட்டத்தட்ட இல்லை. இப்ப இல்லைண்டா இப்ப இதுவும் தான் என்னது கொள்ளளவமா வந்து இருக்க போகுது. அப்ப இப்ப நம்ம தொகுதிர கொள்ளளவத்தை காண்றது இப்ப இது திருப்பியும் தொடரா தான் இருக்கும். அப்ப இது 3C இது 3C என்று சொல்லி சொன்னா ரெண்டும் சேர்ந்து 3C/2 என்று சொல்லி வரப்போகுது. அப்ப 3C/2 என்று வரக்குள்ள திருப்பி நம்ம 3C வேலை என்ன பண்ணலாம், எப்சலனோட் ஏ ஓவர் டி போடலாம். அப்ப இப்ப விலையில் கொள்ளளவும் எப்சலனோட் ஏ ஓவர் 2D என்று வருது. அப்ப பாருங்க, ஏற்கனவே விலையில் கொள்ளளவும் வந்து எப்சலனோட் ஓவர் 3D என்று இருந்தது. இப்ப இப்படி நம்ம உலோகத்தாட்டெல்லாம் வச்சு இடையில ஒரு கம்பியால இணைச்சதுக்கு பிறகு அந்த டி வந்து இல்லாம போய் இப்ப ஏற்கனவே 3D இருந்து இப்ப என்னவா மாறு 2D வந்து மாறு. அப்ப அதே விஷயத்த இப்ப நம்ம இங்கேயும் கொண்டு வந்து செஞ்சோம்டா ஏற்கனவே என்ன செஞ்சுக்காங்க, ஏ இடைவெளியில ஒரு கொள்ளளவும் வச்சுட்டு QR 2 தட்டை கொண்டு வந்து அதுல வச்சு போட்டு திருப்பி அதை உலோக கம்பியால வந்து இணைச்சிருப்பாங்க. இப்போ உலோக கம்பியால இணைச்சதுக்கு பிறகு இந்த பி அளவுக்குரிய அந்த இடைவெளிக்குரிய அவ்வளவு கொள்ளளவும் இப்ப இல்லாம போயிட்டு. அப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்த கொள்ளளவும் வந்து எப்சலனோட் ஏ ஹேபிடல் ஏ ஓவர் ஸ்மால் ஏ இருந்திருக்கு. இப்ப அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், இல்லாம போன இந்த பி இடைவெளியை கழிச்சு போட்டு எழுதினோம்டா இப்ப இந்த தொகுதியில கொள்ளளவு எழுதல் எழுதல அப்படியே வந்து எழுதலாம். அப்ப இதுக்கு 48வது 5 பொருத்தமான இருக்கு. இப்ப 2010 49வது கேள்வி, இயக்கப்பாட்டு சக்தி கேயையும் டி புரோக்லி அலைநீளம் லெம்டாவையும் உடைய ஒரு சுயாதீன துணிக்கை ஒரு குறித்த பிரதேசத்தின் உள்ளே புகும்போது அதன் அழுத்த சக்தி கேபிட்டல் வி ஆகின்றது. துணிக்கையின் புதிய டி புரோக்லி அலைநீளம். அப்ப இதுல சுயாதீன துணிக்கை என்றதுல இருந்து என்ன விளங்கணும்னு சொல்லிச்சுன்னா அந்த துணிக்கையில எந்த விதமான கவர்ச்சி விசைகளோ இல்ல வேற எதுவும் இடைத்தாக்கங்களோ ஒன்று வந்து தாக்கல். அப்ப பாருங்க, ஏற்கனவே ஆரம்பத்துல இந்த துணிக்கை வந்து இப்படி அந்த பிரதேசத்துக்குள்ள வாரத்துக்கு மேலே கே என்ற இயக்கப்பாட்டு சக்தியோட வந்து திருக்கிற இப்ப அந்த குறிப்பிட்ட பிரதேசத்துக்குள்ள பூது. அவ பூந்ததுக்கு பிறகு இப்ப ஆரம்பத்துல என்ன சக்தி இருந்துச்சோ அதே சக்தியா நினைஞ்சிருக்கணும் இப்பயுமே அது கொண்டிருக்கும். அப்ப ஆரம்பத்துல இயக்க சக்தி இருந்த ஆனா அழுத்த சக்தி இல்லை. இப்ப வேறொரு இயக்க சக்தி இருக்கும் ஆனா வி என்ற ஒரு அழுத்த சக்தி இருந்திருக்கு. அப்ப அதை வந்து அவங்க தந்திருக்காங்க. அப்ப நம்ம இப்ப அந்த அழுத்த சக்தி அது அந்த கே என்ற இயக்க சக்தியில கொஞ்சம் தான் இப்ப அழுத்த சக்தியா வந்து மாறிக்கும். அப்ப நம்ம அந்த கே என்ற இயக்க சக்தியில இருந்து வி என்ற அழுத்த சக்தியா மாறினதுக்கு பிறகு மிச்சமா இருக்கிற அவ்வளவு என்ன போகுது, இப்ப இதுக்குள்ள வந்து இயக்க சக்தியா வந்து இருக்க போகுது. இப்ப கே மைனஸ் வி தான் இப்ப இதுல இயக்க சக்தின்னு நம்ம காணலாம். அப்ப உங்களுக்கு தெரியும் டி புரோக்லி அலைன் அல்லது தொடர்பு செய்யும் லெம்டா சமன் HOP என்று தெரியும். பிறகு இயக்க சக்திக்கான தொடர்பு ஏற்கனவே நீங்க வந்து இந்த மெக்கானிக்ஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க.
அப்போ உந்தத்திர வர்க்கத்திங்கள் 2m சொல்லி வந்திருக்கும். இப்ப இது இங்க வந்து அந்த துணிக்கையோட நேர்கோட்டு இயக்க சக்தி சம்பந்தமா காய்க்கும். இது சுழற்சி இயக்க சக்தியா இருந்திருக்குமான்னு சொல்லிச்சுன்னா இது இப்ப நம்ம கோண உந்தம் எல் வர்க்கத்திங்கள் 2i அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். இப்ப இது வந்து நேர்கோட்டு இயக்க சக்தி சம்பந்தமா தான் கதைக்கும். இப்ப அதால இங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்க நம்ம போடுற உந்தம் வந்து நேர்கோட்டு உந்தமும் அதுல நேர்கோட்டு இயக்கத்துல வர திணிவையும் வந்து போடுறோம். இப்ப இந்த உந்தத்துக்கு ஒரு சமன்பாடு வந்து எடுக்கலாம். 2m வர்க்கமூலத்துக்குள்ள வர மாதிரி இப்ப எழுவாயாக்குனீங்கன்னு சொல்லிச்சுன்னா உந்தத்துக்குரிய சமன்பாடு வந்து இருக்கும். அப்ப அந்த சமன்பாடை கொண்டு இதுல போட்டீங்கன்னா இப்ப அந்த துணிக்கிற திணிவும் பிளாங்கின் மாறலையும் வந்து மாறாது. அப்ப டி புரோக்லி அலைநீளம் வந்து அதுல இயக்கப்பாட்டு சக்தியில வர்க்கமூல பெருமானத்துக்கு வந்து அதாவது டி புரோக்லி அலைநீளத்துக்கு வந்து அந்த இயக்கப்பாட்டு சக்தியில வர்க்கமூல பெருமானம் வந்து நேர்மாறு வீத சமனா வந்து இருக்க போகுது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்கணும் இந்த டி புரோக்லி அலைநீளத்திலையும் இந்த இயக்கப்பாட்டு சக்தியில வர்க்கமூல பெருமானத்திலையும் பெருக்கு தொகை வந்து மாறலி பெருமானமா வந்து இருக்க போகுது. அப்ப இதை வந்து நம்ம இப்படி எழுதலாம். அப்ப λ1 வர்க்கமூலத்துல ek1னும் அப்புறம் λ2 வர்க்கமூலத்துல ek2 எழுதலாம். அப்ப ஆரம்பத்துல நமக்கு தெரியும் அலைநீளம் வந்து λ, ஆரம்பத்துல இருந்து இயக்கப்பாட்டு சக்தி வந்து k. இப்ப இருக்கிற அலைநீளம் வந்து கேட்காங்க. இப்ப இருக்கிற இயக்க சக்தி நமக்கு தெரியும் k - v. அப்ப அதையும் கொண்டு வந்து போட்டோம்னு சொல்லுதுன்னா இந்த சமன்பாடு வரும். அப்ப λ2 அலைநீளத்துக்கு இந்த சமன்பாடு இந்த தொடர்பு வந்து நம்ம பெறலாம். அப்ப இந்த விட வந்து இரண்டாவது விடையா வந்து வரும். 49க்கு இரண்டாவது விட வரும். 2010 50வது கேள்வி. 0.1 மீட்டர் கனம் 0.3 மீட்டர் கனம் கனவளையுடைய இருவரும் பெட்டிகள் அறை வெப்பநிலை 30°C உள்ள வழியினால் நிரப்பி அடைத்தொட்டப்பட்டு ஒரு குளிரேற்றியில் வைக்கப்பட்டுள்ளன. அடைத்தொட்டப்படுவதற்கு சற்று முன்னர் 0.3 மீட்டர் கனம் பெட்டியின் உள்ளே ஈரலிப்பை உறிஞ்சும் சிலிக்கா ஜெல் பக்கெட் ஒன்று உட்புகுத்தப்பட்டது. பின்னர் சிறிய பெட்டியில் உள்ள வழியின் தொடர்புடன் இந்த சிறிய பெட்டியில் இருக்கிற வழியின் தொடர்பு இருப்பதன் 15°C வந்து 100% அடைந்தான் எனவும் பெரிய பெட்டியில் உள்ள வழியின் தொடர்பு இருப்பதன் 5°C 100% அடைந்தது எனவும் காணப்பட்டது. 5°C 15°C எனும் பனிப்படு நிலைகளில் வழியின் தனியிரப்பதன்கள் முறையே 6.8 g/m3 12.7 g/m3 எனில் ஜெல்லினால் உறிஞ்சப்பட்ட நீராவியின் அளவு என்னன்னு சொல்லி கேட்காங்க. இப்ப இதுல வந்து உண்மையா பாருங்க 30°C வந்து 2 சைவரசம் சின்ன பட்டிகளையும் பெரிய பட்டிகளையும் வந்து நம்ம வழியை வந்து அடைக்கப்படும். இப்ப அடைச்சாலும் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நிக்கக்கூடிய நீராவியினுடைய திணிவு மாறுபட்டிருக்கும். ஏன்னா கனோலோ மாறுபட்டிருக்கும். ஆனா ரெண்டுக்குள்ளேயும் நிக்கக்கூடிய நீராவியினுடைய தனியிரப்பதன் ஒரே தனியிரப்பதனா தான் இருந்திருக்கு. சரி, இப்ப நம்ம இந்த ஜெல்லை வந்து வைக்காம விட்டுருந்தா, இந்த ஜெல்லை நம்ம அந்த சிலிக்கா ஜெல்லை இதுக்குள்ள வந்து நம்ம செலுத்தாம விட்டுருந்தா நம்ம வெப்பநிலையை குறைச்சு வர ரெண்டுலையும் தனியிரப்பதன் வந்து ஒரே தனியிரப்பதன் தான் இருக்கு. அப்ப இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சாரீரப்பதனை வந்து இப்ப அந்த ஒரு அரைண்டு எடுத்தோம்னா அந்த அறைக்குள்ள நிக்கக்கூடிய நீராவி ரத்தினிக்கு மேல நிக்கிற எவ்வளவு நீராவி நிக்குதோ நிக்கிற நீராவி ரத்தினி வந்து எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி மேக்சிமம் நிக்கக்கூடிய நீராவிர தனியிரப்பதனுக்கு மேல இப்ப நிக்கிற நீராவிர தனியிரப்பதன் என்னன்னு போட்டும் சாரீரப்பதன் இப்ப நம்ம காணலாம். இப்ப அதை வச்சு கொண்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெப்பநிலையை குறைச்சு வர மேக்சிமம் நிக்கக்கூடிய நீராவியினுடைய தனியிரப்பதன் குறைஞ்சு வரும். அப்படி குறைஞ்சு வந்து 15°C 100% அடையதா இருந்தா சின்ன பட்டியில அங்க என்ன நடந்திருக்கு 15°C இருக்கிற தனியிரப்பதனும் நிக்கக்கூடிய தனியிரப்பதனும் இப்ப நிக்கிற நீராவிர தனியிரப்பதனும் சமனா இருந்ததாலதான் அது 100% வந்து அடைஞ்சிருக்கு. அப்ப நம்ம இங்கேயும் சிலிக்கா ஜெல்ல வைக்காம இருந்திருந்தோம்டா இதுவும் இணைஞ்சிருக்கும் 15°C சாரீரப்பதன் 100% அடைஞ்சிருக்கு. ஆனா அப்படி 15ல அடையாம 5°C ஏன் 100% அடையுதுன்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற கொஞ்சம் ஏற்கனவே நின்று திறந்த கொஞ்சம் நீராவிய வந்து இந்த சிலிக்கா ஜெல் வந்து உறிஞ்சிருக்கு. அப்படி உறிஞ்சினதாலதான் அதுல தனியிரப்பதன் வந்து குறைஞ்சிருக்கு. அப்ப அதுல தனியிரப்பதன் குறைஞ்சதால நம்மளும் என்ன 15 விட இன்னும் வெப்பநிலையை நல்லா குறைய 5°C அந்த மேக்சிமம் நிக்கக்கூடிய அந்த நீராவியினுடைய தனியிரப்பதன் இப்ப அதுல நிக்கிற அந்த நீராவிர தனியிரப்பதனுக்கு வந்து சமனா வந்ததால இப்ப அந்த பெரிய பட்டி வந்து இணைஞ்சிருக்கு 5°C 100% வந்து அடைஞ்சிருக்கு. அப்ப இதுல வந்து பாருங்க உண்மையா ஏற்கனவே நின்ற
நீராவியினுடைய தண்ணீரப்பதன் வந்து 12.7 கிராம் மீட்டர் மைனஸ் 3 இதுக்குள்ளே. ஆனா இப்ப இதுக்குள்ள இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வந்து 6.8 கிராம் மீட்டர் மைனஸ் 3 என்ற கண்டுபிடிச்சோம். அப்ப அப்படி என்றா இதுல ஏற்பட்ட குறைவு வந்து பாத்தீங்கன்னா 5.9 கிராம் மீட்டர் மைனஸ் 3. 5.9 கிராம் மீட்டர் மைனஸ் 3 ஏன் அந்த குறைவு வந்திருக்கு? அந்த சிலிக்கா ஜெல் அதை உறிஞ்சினாலாம் வந்திருக்கு. அப்ப இது படிப்பு என்ன கருத்துன்னு சொல்லுச்சுன்னா, இந்த அறைக்குள்ள இருந்து 1 மீட்டர் கனம் அளவுல இருந்து 5.9 கிராம் நீராவியை வந்து இந்த சிலிக்கா ஜெல் வந்து உறிஞ்சுது. இப்ப இதே இது இப்ப இந்த பெரிய பட்டியில கன அளவு ஒரு 10 மீட்டர் கனமா இருந்திருந்தா 1 மீட்டருக்குள்ள 5.9 கிராம் படி 10 மீட்டருக்குள்ள எவ்வளவு உறிஞ்சிருக்கு இந்த சிலிக்கா ஜெல்? 59 கிராமா உறிஞ்சிருக்கு. ஆனா இப்ப இதுல கனவுல வந்து 0.3 மீட்டர் கனமண்டு தானே வந்திருக்காங்க. அப்ப இதுல கனவுல கொண்டு போய் இதுல போட்டு பெருக்கணும்னு சொல்லிச்சுன்னா 1 மீட்டர் கனத்துக்கு 5.9 உறிஞ்சுமண்டா 0.3 மீட்டர் கனத்துக்கு எவ்வளவு உறிஞ்சுமண்டு காணலாம். அப்படி கண்டமண்டு சொல்லிச்சுன்னா 1.77 கிராம் முதலாவது விட வந்து